அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 23 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். தமிழகத்தில் 798 பறவை இனங்கள் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், அதிகபட்ச பறவைகள் கணக்கெடுக்கப்பட்ட பகுதியும் சைட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழக வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழக வனத்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பில் தமிழகத்தில் மொத்தம் 798 பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மை இயல்பே அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும்னு வினை செயல் வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 3 ஆண்டுகளை கடந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பிய 74% குழந்தைகள்னு தெரிவிச்சிருக்காங்க. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து 74% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக சமூக நலத்துறை தெரிவித்துள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் எந்த செக்டார்னு பார்த்துக்கோங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வளமான நலமான எதிர்காலத்தை உருவாக்கவும் அவர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு திட்டத்தை தொடங்குவதாகவும் அந்த துறை அறிவித்ததுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டம் 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே தொடங்கினதுன்னா நீலகிரி மாவட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச தேநீர் தினம் ஐநாவில் இந்தியா விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மே 21 சர்வதேச தேநீர் தினத்தையொட்டி ஐநா தலைமையகத்தில் இந்தியா சார்பில் சிறப்பு தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.